ஓகே. ஸோ இந்த கொரி செலக்டரில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் டேக் நேம் கொடுக்கலாம், ஐடி கொடுக்கலாம், கிளாஸ் நேம் கொடுக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் அந்த ப்ராப்பரான அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்எஸ் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஐடி அப்படின்னா நீங்கள் வந்து ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடிக்கு வந்து நீங்கள் ஹேஷ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸ் நேமுக்கு வந்து நீங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டாட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதே போல் இது வேறு என்ன டேக் நேமுக்கு டேரெக்டாக டேக் நேம் தான் ஆக்சுவலாக. டேக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ நேம் ஆஃப் த டேக். அது ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட். டேக் நேம்னா சேம் தான் ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் இட். இது வந்து இந்த மாதிரி நீங்கள் எந்த மேட்ச்சில் வேணாலும் நீங்கள் இந்த கொரி செலக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐடியோ இல்லை கிளாஸ் டேக் நேமோ கிளாஸ் நேமோ அந்த மாதிரி பண்ண முடியாது. பட் இந்த கொரி செலக்டருக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐடி வச்சு எடுக்கிறது. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஐடிக்கு வந்து நீங்கள் ஹேஷ் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேஷ்னு கொடுத்துட்டு இந்த H1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே ரெட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் இப்போ இந்த இடத்துல வந்து நான் வேறு கண்டென்ட் கொடுக்குறேன். ஏன்னா